குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தியுடன் இதை கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மசாலா செய்வதற்கு 2 முட்டையை வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மசாலா செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 8 பல் பூண்டை நறுக்கி எடுத்து விடலாம். ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், பூண்டு, தக்காளியை இந்தளவு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். வேக வைத்த முட்டையை 2ஆக கட் செய்து எடுத்து விடலாம். முட்டையை 2ஆக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை மசாலா செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, சிறு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கும் பொழுது தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். முட்டை மசாலாவிற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் 1 ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி சேர்த்து நன்றாக வதங்கிய பின் பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். நாம் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயத்துடன் நன்றாக மசிந்து வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு நன்றாக மசிந்து வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. மசாலாக்கள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். இந்த அளவு மசாலா வதங்கி வரவும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் 1/4 டம்ளருக்கும் குறைவாக சேர்த்து விடலாம். நாம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வதக்குவதால் மசாலா பச்சை வாடை நீங்கி அருமையாக வரும். தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் மூடியை திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் மசாலா எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. இந்த சமயம் நாம் முட்டையை சேர்த்து விடலாம். நாம் கட் செய்து வைத்துள்ள முட்டையை சேர்த்து விடலாம். முட்டை சேர்த்து மசாலாவுடன் நன்றாக பிரட்ட வேண்டும். இந்த அளவு மசாலாவுடன் பிரட்டிய பின் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். மிளகு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து கருவேப்பிலை, மல்லி இலை தூவி அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான முட்டை மசாலா கறி அருமையாக ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான முட்டை மசாலாவை நாம் ஒரு 10 நிமிடத்தில் செய்து விடலாம். நாம் சூடான சாதத்துடன் இந்த முட்டை மசாலாவை பிரட்டி சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதத்திற்கும் சைட் டிஷ்ஷாக மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தியுடன் இதை கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சுவையான முட்டை மசாலாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.